மீனராசி நேயர்களுக்கு 2026 எப்படி இருக்கும் சார்? கவனமாக இருக்கணும் சார். ஒரு 6 மாதம் அடப்போங்க சார், எவ்வளோ நாளாக காத்துனுங்கிறேன், இன்னும் 6 மாதமா? இல்லை சார், 6 மாதம் பொறுத்து உங்களுக்கு குரு உச்சத்துக்கு போகிறார், உங்கள் வீட்டை பார்க்குறாரு, 5ஆம் வீட்டுக்கு போகிறார், உங்கள் ராசியில் இருந்து 9ஆம் பார்வையாக பார்க்க போகிறார். ஓடியவனுக்கு 9ஆம் இடத்துல குருன்பார். வெளிநாடோ வெளி மாநிலமோ அப்படின்னு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கும், போயிட்டு வாங்க. அப்போது மன நிம்மதி வரும், நல்ல வருமானம் வரும், நம்பிக்கை துரோகங்கள் போகும், மேலதிகாரிகளுடைய தொல்லை போகும், கூட இருக்கிறவங்களுடைய பிரச்சனைகள் தீரும், கடன்லாம் கட்டுக்குள்ள அடங்கும். நான் தீக்கிறனோ இல்லையோ, அவங்க தொல்லை இல்லாமல் இருக்கலாம். ஆனால் நல்ல ஞாபகம் வச்சுங்க சார், சனியும் செவ்வாயும் சேர்க்கை வருது, மிக கவனமாக இருக்கணும். உடம்புல கேஸ்ட்ரிக் ட்ரபிள், நரம்பு பிரச்சனை, நீரினால், நெருப்பினால், எலக்ட்ரிசிட்டினால், நான் குளிச்சுட்டு வந்து நான் தான் கீசர் ஆஃப் பண்ணேன் சார், அதெல்லாம் வேண்டாம். இரவு பயணத்தில் நான் பைக்கில் 3 பேர் போனனால் அதெல்லாம் வேண்டாம் சார். நரம்பு சம்பந்தமான பிரச்சனைகளில் உங்களுக்கு காலில் அடிபடும், கையில் அடிபடும், சில நேரங்களில் தலையில் கூட அடிபடுவதற்கான வாய்ப்புகள் ஜாஸ்தி. இதை எல்லாத்தோட சொந்த தொழில் பண்ணுறவங்க கடன் கொஞ்சம் கொடுக்காம, எனக்கு ஏற்கனவே என்கிட்ட பணம் இல்லை சார், முதல் இல்லை, அதனால் நீங்கள் பணத்தை கொடுத்துட்டு வாங்கிக்கோங்கன்னு கொஞ்சம் கௌரவம் பார்க்காம சொல்லுங்கள். அதே மாதிரி தொழில் பண்ணுறவங்களுக்கு இப்போ எக்ஸ்டென்ஷனு, கடன் வாங்கி பேங்க் லோன் வாங்கி பண்ணலாமான்னா, இந்த வருஷம் உங்களுக்கு நல்லா இருக்குது, தாராளமாக நம்பிக்கையோடு பண்ணுங்கள். ஆனால் கடன் கொடுக்காதீங்க. நான் அடுத்தவங்களுக்கு நியாயம் சொல்கிறேன், நேர்மை சொல்கிறேன், நீதி சொல்கிறேன், தர்மத்தை சொல்கிறேன், அதெல்லாம் நமக்கு தேவையில்லாத வேலை. உங்கள் வேலை என்னவோ அது பாருங்கள். இந்த காலகட்டத்தில் திருமண வாழ்க்கையிலையும் சரி, உங்கள் வீட்லேயும் சரி, ஆர்கியூமெண்ட்டை விடுங்க. பிள்ளைங்களுக்கு நான் தான் புத்தி சொல்கிறேன்னு சொல்லாதீங்க. திருமண வாழ்க்கை நடக்காதவங்களுக்கு திருமணம் நடக்கும், குழந்தை பாக்கியம் இல்லாதவங்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கும். சார் 7.5 சனி நடந்துக்கிட்டு இருக்கு சார், நல்லா பாருங்கள் ஜோசியத்தை. எனக்கு 7.5 சனியில் கல்யாணம் ஆகுமா? கல்யாணம் ஆகும். 7.5 சனி, அஷ்டம சனி, அர்த்தாஷ்டம சனி, இதில் தான் கல்யாணம் ஆகும். ஏன்னா அவங்க ஜாதகம் உங்களுக்கு பெட்டராக ஒர்க் அவுட் ஆகும். அந்த திருமண பொருத்தம் பார்க்கும்போது இதுக்கு பேலன்சிங்காக பார்க்கணும். அதுதான் ஜோதிடருடைய சாதுரியம், சாமர்த்தியம். எப்பவுமே இந்த குருவோட ராசியில் இருக்கிறவங்களுக்கு கௌரவம் பாதிக்காது. என்னதான் நான் ஜோசியம் சொன்னாலும் பாதி ஜோசியம் உங்களுக்கே தெரியும். தைரியமாக வாங்க சார், உங்களால் எல்லாருக்கும் லாபம். புரியுதுங்களா? நீங்கள் ஏன் அந்த நம்பிக்கை துரோகத்தை பற்றி மனசில் கஷ்டப்படுறீங்க? இது ஒரு அனுபவ காலம்னு எடுத்துங்க. சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், இப்போ எனக்கு ஷேர் பண்ணுங்கள். அதே மாதிரி வாழ்க வளமுடன். ஆல் தி பெஸ்ட்.